தேர்வு முறைகேடுகளை தடுப்பதில் தொழில்நுட்பங்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் இந்தியாவில் போட்டித் தேர்வர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் ஐஐடி இயக்குநர் காமகோட்டி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கும் பணிக்குழுவில் ஐஐடியின் காமகோட்டியும் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அது தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். மத்திய அரசு நியமித்த தேர்வு சீர்திருத்த குழு உறுப்பினர் ஐஐடி இயக்குநர் காமகோட்டி புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். என்டிஏ தேர்வு சீர்திருத்தங்களுக்கு நந்தன் நிலக்கிணி தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவை அமைத்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த குழுவில் இடம் பிடித்திருக்கக்கூடிய சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஒரு மிகப்பெரிய பொறுப்பை பிரதமர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த குழுவுடைய முதல்கட்ட நடவடிக்கை, குழு என்ன மாதிரியான செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம்ங்கிறது நம்ம கண்ட்ரியில் அது எவால்வ் ஆகிட்டே வருது. 1985 நான் ஜேஇ அட்வான்ஸ்ட் பரிச்சை அந்த காலத்தில் இருந்துட்டு 5000 பேர் எழுதினாங்க. இப்போ 1.5 மில்லியன் பீப்புள் ஆஸ்பயர் பண்ணுறாங்க. ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடி வந்த ஆல் இண்டியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷனில் நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ +2 முடிச்சு ஹையர் எஜுகேஷனுக்கு வர மாணவர்கள் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி 20% இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 30% வந்திருக்கு. இது நம்ம தேசத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய வெல்கம் மூவ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மள என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா, இன்னும் மோர் அண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி பார்ட் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன் சிஸ்டம்ஸ். அதனால இந்த அளவு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது டெக்னாலஜி இன்டர்வென்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டெக்னாலஜி ப்ராசஸும் எப்படி இதை ஒவ்வொரு ஸ்டேஜையும் எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எப்படி ஃபைனலாக அந்த கேண்டிடேட் எப்படி எழுதுறாங்க, திருப்பி எப்படி அதை எவாலுவேட் பண்ணுறோம், எப்படி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் அந்த ப்ராசஸ். ஸோ டெக்னாலஜி அண்ட் ப்ராசஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இப்போ இந்த ஓவரால் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அவங்களோட இதில் என்னெல்லாம் நடந்திருக்கு, இது மட்டும் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு ஒரு இமீடியட் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் ரிஃபார்மேஷன்ஸ் கொடுப்போங்கிறது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த கமிட்டியோட செயல்பாடுகளை பொறுத்தளவு நமக்கு இப்போ இதை எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ரிசல்ட் வெளியில் வர்ற வரைக்கும் இதோடைய செயல்பாடுகள் நீங்கள் கண்டினியூவாக மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதான் அதை எப்படி டெக்னாலஜி வச்சு நல்லா மானிட்டர் பண்ணுறது, அது ரொம்ப மெயின் திங். எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் பேப்பர் செட்டரே அவரே லீக் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த சிஸ்டம் ரொம்ப. ஸோ அதெல்லாம் இப்போ டெக்னாலஜி சேலஞ்சஸ் இருக்குது நமக்கு. எப்படி அதை குறைக்கிறது, அதை இம்பேக்டை ஒருத்தர் எக்ஸாமினேஷன் செட்டர் எப்படி ஹானஸ்டாக இருக்காங்களா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி. இப்போ 2வது டைம் நீட் நடத்துக்கிறது அந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துட்டோம். அஃப்கோர்ஸ் என்னன்னா செகண்ட் டைம் நீட்டில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு விதமான கம்ப்ளைண்ட்டும் வரலை, சோஷியல் மீடியாலேயும் வரல, ஃபால்ஸ் நியூஸும் இல்லாமல் பார்த்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். மத்திய அரசு நியமித்த தேர்வு சீர்திருத்த குழு உறுப்பினர் காமகோட்டி புதிய தலைமுறை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவுக்கு அளித்திருக்கும் பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் மேலும் விரிவாக பார்க்கலாம்.